அது வந்து அந்த முதல் கணவன் வந்து பாலான்னு ஒரு பையன் இருக்காப்புல, பாவம் புதுக்கோட்டையில் இருக்காப்புல, பாவம் கஷ்டப்படுறாப்புல. நல்ல பையன் அந்த பையன். ஆனால் அவரு கட்டி விட்டாப்புல. இந்த திருப்பூர் குஜிலி இருக்குல்ல, திருப்பூர் இந்த குஜிலிக்கு திருப்பூர் போனக்கே வந்து இங்க பார்த்து ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஹாய். இப்போ என் சேனல்ல இருந்து ஒரு வீடியோ வந்துருக்கு. மதுரை கலக்கல் மதிவாணன் வரும், கலக்கல் மதி வரும். அதான் நம்ம அது ஒரிஜினல் சேனல். நான் இந்த பாண்டிச்சேரியில நம்ம பிறந்தது வளர்ந்ததெல்லாம் மதுரை தான். சொந்த ஊர் மதுரை தான். மதுரை மண்ணின் மைந்தன் நான். எங்கள் ஆத்தா மீனாட்சி உங்க பிள்ளை நான். இந்த திருப்பூர் குஜிலி இருக்குல்ல, இந்த அம்மா புதுக்கோட்டையில் இருந்து அந்த அம்மா திருப்பூருக்கு போனதே இந்த வேலைக்கு தான் போனது. பாவம். ஆனால் இப்போ 300 ரூபாயா எனக்கு தெரியாது. ஒரு தம்பி அந்த டிக்டாக்ல டெய்லியும் கிழிச்சப்போ ஒரு தம்பி சொன்னாப்ப, ஏனே நீயா பேசி ரேட் ஏற்றி விட்டனே, இப்போலாம் 10,000 ரூபானே, முதல் 300 ரூபா கொடுத்தாலே ஹூண்டு வாங்கி இப்போ 10,000 ஏன்னா இப்போ நிறைய மேக்கப் போட்டுருக்காங்கண்ணே. இப்போ வெள்ளையா வேற ஆயிட்டாங்களா? கிழிச்சாங்க. அது கல்வி பார்த்தா தானே தெரியும். இன்னொன்று லைவ்லேயே சொல்கிறேன், அந்த மூஞ்சியை நான் இது வரைக்கும் நேரில் பார்த்ததில்ல. இந்த புரோக்கர் பாவாடை பச்சைக்கிளி இருக்கான் பாருங்க, அந்த பாவாடை பச்சைக்கிளியை பார்த்துட்டு ஓடிட்டான். அண்ணே மதியனே அப்படின்னு நான் நேரத்தை போட்டேன். நான் அவனை விட்டுட்டேன், வேணாம் எதுக்கு அப்படின்னு. இல்லைன்னா அன்றைக்கி 2 குத்து குத்திருப்பேன். வேணாம் பாவத்தை. அந்த கூட அந்த சில்க்கு ஒன்று இருந்துச்சு, அவை என்னமோ நாங்கள் டிக்டாக்ல இருப்ப வீட்டுக்காரம்மா சிலுக்கு எங்களுக்குலாம் தெரியாது வச்சுட்டு, இவர் அந்த வீட்டு வாசல் நிலப்படியில் இருந்த வீடியோ போடுவார், ரஜினி வீடியோ போடுவார். அது இவன் இந்த சிலுக்கோட வீடியோ 2 வீடியோ மேட்ச் பண்ணி பார்த்தப்போ ஒரே நில வாசலில் ஒரு இது கட்டியிருப்பாங்க, எலுமிச்சம்பழம். அதை வச்சு தான் இவன் தான் சிலுக்குன்னு சொல்லி வீடியோ போட்டோன்னே எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு எங்கிட்ட சமாதானம் பேசினான். ஐயோ குடும்பத்தை எடுத்துட்டாங்க. அவன் போட்டாடி பயங்கர சிலுக்கு. அந்த மூஞ்சியெல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியலையே. இதே லைவ்ல ஒன்று சொல்கிறேன். கோயம்புத்தூர்ல ஒரு நாய், ஒரு எச்ச நாய் ஒன்று தெரியுது. அந்த நாய்க்கு லைவ்ல வரேன் நான். அந்த நாயை பிடிக்கணும். கோயம்புத்தூர்ல ஏதோ துணி கடை வச்சிருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த நாயும் தேவையான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. இருக்கிற பொம்பளையெல்லாம் கூப்பிட்டு அதுக்குள்ள ஒரு 4 சிலுக்கு எய்ட்ஸ் வந்த நோயை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கா. அந்த தம்பி ஒரு நாள் பார்க்கணும். பச்சை பாவாடை இல்ல, பாவாடை பச்சைக்கிளி. இன்னைக்கு புரோக்கர் லைவ் கூட போட மாட்டேன், ஏன்னா நம்ம வந்துட்டோம்ல, வந்தாலே அங்க தெரிஞ்சிடும். இப்போ நீங்க சேந்திபுரத்துக்கு வேற போக வேண்டியிருக்கு. நம்ம இப்ப போவேல, அதனால லைவ்ல சொல்றேன். காலவாசல்ல தான் இருப்பேன். டேய் புரோக்கர் காலவாசல்ல தான் இருப்பேன். அன்னைக்கு கூட நீ பாத்தீங்க கூடலாரு, இந்த வாழைப்பழம் கடைக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டியே, அந்த ஏரியாலாம் அதிகமாக சுற்றுவேன். வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்வேஸ் வெல்கம். எப்போ டிக்டாக்ல இருந்து நீங்க வா வான்னு தான் கூப்பிடுறீங்க. அவன் பனகானந்த ரோட்ல தான் நிக்கிறேன் அந்த மாதிரி சொல்றேன். ஏய் இல்லடா, ஒரு தடவை அவளை கூப்பிட்டேன்டா. நான் எப்படி பேசுனேன்னா, அந்த மாதிரி ஒரு இது இருக்கு, ஒரு இன்டர்வியூ, எங்க சேனலுக்கு வாங்க, பப்பி ஷோட்டில் வாங்க அப்படின்னு. அன்னைக்கு நம்மளால நம்மளை எழுதிட்டு போயிட்டாப்ப. இல்லைன்னா அங்கே வச்சு 2 பேருக்கு கொடுத்துருப்பேன். அந்த குஜிலிக்கும் கொடுத்துருப்பேன், எவனுக்கு கொடுத்துருப்பேன். அன்னைக்கு மிஸ்டி புரோக்கரு பாவாடை பச்சைக்கிளி, நீ மிஸ் அன்னைக்கு 1 லட்ச ரூபா வேணுமா இன்டர்வியூ கொடுக்க? அதான் நீங்க தான் 1 லட்ச ரூபா ரேட் ஏத்தி விட்டுட்டீங்க. அப்போ நம்ம சேனல் ஹெட் பேசிங்கன்னா தம்பி பேசுறேன், எதுக்கு 1 லட்ச ரூபா? இல்லை மேடம் வந்து கார் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம், கார் எல்லாமே கொடுத்துருவோம், கிறிஸ்டா காரையும் கொடுத்து விட்ருவோம். ஆக்சுவலாக தோப்புக்கு சொல்ல வந்தேன், தோப்புக்கு தூக்கிட்டு போகிறதா ஐடியா. தூக்கிட்டு போய் என்ன செய்யணும்னா, மரத்தில் கட்டி போட்டு மட்டை இருக்குது, மட்டை பயலுடா, இந்த பழமட்டை இருக்குடா, பழமட்டையில் கருக்கு இருக்கு தெரியுமா, கருக்கு வச்சு வெளுக்கிறதா பிளான் பண்ணேன். கேஸ் ஆனாலும் பரவாயில்ல, என்ன போட்டுக்கிறோம், பெயில போட்டுக்கிறோம், வக்கீல் தான் இருக்காங்களா, நமக்கு தான் வக்கீல் ஒரு 10 வக்கீல் மாதிரி ஒரு 50 இருக்குது, அதை வச்சு பெயில் போட்டுலாம் தான் பார்த்தேன். அது சொன்னாங்க காசு போன இல்லை, 4 ரூமுங்க 10 ரூபா போன் வச்சு 10 ரூமு 10 ரூபா போனா பேசிக்கிட்டாங்க. நம்மளுக்கு யாருமே தெரியாது வைக்காதுன்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. நம்ம சர்ச்சைக்கு போறனால இவங்க எப்படி பங்களா வீட்டில் இருக்காங்களாமா தெரியல. அவங்களுக்கு பங்களா வீட்டில் வச்சு வேலை பார்க்குறப்ப எந்த கடைசி உங்களுக்கு அது பொழப்பு, நம்மளுக்கு அது 2 நாள் லைனை போட்டோம்னு வச்சுக்கேன். வீட்டுக்கு வரேன்னு சொல்லி லைவ் எடுத்து கமிஷனர் தட்டி விட்டோம்னு வச்சுக்கேன். 2 நாள் உள்ள போய் மதுரையில் பிரபல
பெண் புரோக்கர் கைக்கு வந்துடும். கெடுக்கிறது இந்த நீ சொல்லாம பசங்களே அவன் வந்து கூட்டாண்டு மாதிரி வச்சு மதுரை மாவட்டத்துக்கு அப்புறம் மதுரை மாவட்டத்துக்கு. நேருக்கு நேரா பேச மாட்டாங்க பெண்கள் தாயிலே. கடைசியா போன டைம்ல டிக்டாக் பேன் ஆகிற டைம்ல என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அந்த அழுகிறதுக்கு முன்னாடி அண்ணே இந்த மாதிரி சிவபாக்கிய மாதிரி ஒரு ஹோட்டல் வேணாம், அந்த ஹோட்டல் வந்து உட்காந்துருக்கேன் நீ விரட்டுறாங்க அப்படின்னா. எதுக்கு அப்பெல்லாம் அண்ணன் தான் கூப்பிட்டா, எதுக்கு உன்னை விரட்டுறாங்க அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு போனது என்ன அண்ணே இவ்வளோ போய் இங்கே உட்கார வச்சு எங்களுக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு. அப்போ துரத்தி விடுங்க அப்படின்னு. இங்கே ஆரம்பத்துக்கு வந்து ஹோட்டல் வந்து உட்காந்து ரிசப்ஷன் உட்காந்துட்டு போய் உட்காந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு.